மா சைலபுத்ரி நவராத்திரியின் முதல் நாளில் வழிபடப்படும் துர்க்கையின் முதல் வடிவம். அவருடைய பெயர் மலைமகள் என்று அர்த்தம். ஷைலா என்பதன் பொருள் மலை, புத்ரி என்பதன் பொருள் மகள். அவர் பார்வதியாகிய தேவியின் ஒரு வடிவம். முந்தைய பிறவியில் சதி தேவியாக தக்ஷன் மகளாக இருந்தார். புராணக் கதை: தக்ஷன் ஒரு பெரிய யாகம் செய்தபோது சிவனை அவமதித்தார். அதை சகிக்க முடியாமல் சதி தன்னை தகன குண்டத்தில் அர்ப்பணித்தாள். பிறகு அவர் ஹிமவத் மலைராஜாவின் மகளாக பார்வதியாக பிறந்தார். முக்கிய அர்த்தம்: மா சைலபுத்ரி உறுதி, தூய்மை, மன உறுதி ஆகியவற்றின் அடையாளம். சவால்கள் இருந்தாலும் மனம் தளராமல் பக்தியில் நிலைத்து இருக்க அவர் நம்மை தூண்டுகிறார். அவரது தோற்றம்: அவர் நந்தி எனும் காளையின் மீது சவாரி செய்கிறார். வலது கையில் திரிசூலம், முக்கோல், இடது கையில் தாமரை மலர் தாங்கி இருக்கிறார். மஞ்சள் அல்லது வெள்ளை நிற ஆடை அணிந்து அவர் நாளில் வழிபடுவது சிறப்பானது. அவர் சந்திரனை ஆண்டாளாக கருதப்படுகிறார். இதனால் மன அமைதியும் உணர்ச்சி நிலைத்தன்மையும் கிடைக்கும். ஆன்மீக முக்கியத்துவம்: நவராத்திரியின் முதல் நாளில் மா சைலபுத்ரியை வழிபட்டால் ஆன்மீக விழிப்புணர்ச்சி வரும். புதிய செயல்களை தொடங்க வலிமையும் துணிவும் கிடைக்கும். அவர் மூலாதார சக்ராவுடன் வேர் சக்ரா தொடர்புடையவர். இது நிலைத்தன்மை மற்றும் உறுதியை குறிக்கிறது. ஜெப மந்திரம்: ஓம் தேவி சைலபுத்ரியை நமஹா. இதை ஜபிப்பதால் உறுதி, அமைதி, உள்ளார்ந்த வலிமை கிடைக்கும்.